தற்போது அதிமுகவின் தம்பிதுரை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்ப்போம். கரூர் நடைபெற்ற 41 பேர் இறந்தது ஒரு பரிதாபமான நிலைமை ஏற்பட்ட பொழுது அதற்கு காரணம் யார் என்று இப்பொழுது சிபிஐயானது விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை கேள்விப்பட்டதெல்லாம் எங்கள் சந்தேகம் உருவாது இன்றைய அரசாங்கம் திட்டமிட்டு ஒரு சூழ்நிலையை அங்கு உருவாக்கி ஒரு முன்னாள் அமைச்சர், அவரை பற்றி நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர் திட்டமிட்டு கரூரில் இதுபோல் எந்த அரசியல் கட்சிகளும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து அந்த ஒரு அவல நிலையை கரூரில் உருவாக்கினார். இதனால் 47 இவர்கள் இறப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு நடிகரானது அரசியல்வாதியாக அரசியல் செய்யும் பொழுது அதே போல அதை சாக்காக வைத்துக் கொண்டு கூட்டங்களுக்கு மறுப்பதும் அதேபோல மற்ற எங்களை போன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட வாய்ப்பு தடுப்பதும் இது ஜனநாயக எதிரானது. ஆகவே வருகின்ற தேர்தலில் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிக்கு சமமாக நாங்கள் பிரச்சாரம் இதற்கு வாய்ப்பு தருவதற்கும் மத்திய தேர்தல் ஆணையம் உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பாதுகாப்பு தருவது ஆட்சியினுடைய அங்கு இருக்கின்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமையை தவிர இது ஒரு பொது கட்சினா அது கட்சிகள் தான் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ஒரு முறையற்ற செயலாக இருக்கிற ஜனாதிபதியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டது. அடுத்தது மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ், அதாவது நவீனப்படுத்துவதற்கு போலீஸார் நவீனப்படுத்துவதற்கு மத்திய அரசு தன்னுடைய நிதியை குறைத்துக் கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் அதை நான் வலியுறுத்துவதற்கு காரணம் ஒவ்வொரு மாநிலத்திற்கு வேண்டிய நிதியுதவியை சரியான முறையில் மத்திய அரசு தர வேண்டும். இந்த குறிப்பாக காவல்துறைக்கு அது மாநில அரசு பட்டியல் இருந்தாலும் மத்திய அரசு தர வேண்டும். காரணம், தமிழகத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசு தராவிட்டால் மாநில அரசு அதற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுத்துக் கொள்ளவில்லை. அங்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு வருகிறது. அங்கு இளைஞர்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதேபோல சாதாரண மக்களுக்கும் அரசியல்வாதிகளும் பாதுகாப்பு இல்லை. கொலையும் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டாடி அன்னார பார்த்துக் கொண்டிருக்கும். சட்டம் ஒழுங்கு கெட்டு இருப்பதற்கு காரணம் போலீஸ் துறையானது நவீனமாக ஆக்காவதன் காரணமாக தமிழகத்தை நிறுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக மத்திய அரசானது இதற்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று சொன்னேன். அடுத்ததாக ஸ்ரீலங்காவிலிருந்து அமைச்சர்கள் இங்கு இந்தியாவிற்கு வருகிறார்கள். அதேபோல இந்தியாவிலிருந்தும் ஸ்ரீலங்காவுக்கு அமைச்சர்கள் வருகிறார்கள். அங்கு ஸ்ரீலங்காவில் வசிக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு அந்த இலங்கை அரசு கொடுத்த வாக்குறுதிகளும் என்ன ஆனது, அது பற்றி மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, செயல்படுத்துவதற்கு அவர்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை பற்றியும், அதே நேரத்தில் தமிழக மீனவர்கள் கொடூரமாக அப்பொழுது கொல்லப்படுகிறார்கள், அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று பல நேரம் நாங்கள் எல்லாம் நாடாளுமன்ற குரல் கொடுத்தோம். இதுவரையில் அதற்கு ஒரு சுமூகமான தீர்வு வராமல் இருப்பதன் காரணமாக இங்கு மத்திய அரசானது ஒரு தலையிட்டு அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதை கோரிக்கை வைத்தேன். பிறகு மத்திய அரசானது பணம் தருவதில்லை மாநில அரசுக்கு என்று மாநில அரசினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அடிக்கடி குரல் கொடுத்தார். எதிர்க்கட்சிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக அதிமுகவின் தம்பிதுரை பேசி வருகிறார். இதுகுறித்த விவரங்களை பின்னர் செய்தி வடிவில் விரிவாக பார்க்கலாம்.